ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், வாலி வதைப்படலம். கிஷ்கிந்தையை அடைந்து வாலியை கொல்வது பற்றி ஆலோசிக்கத் தொடங்கிய சமயத்தில் ராமர் ஏதோ ஒன்றை சிந்தித்து தெளிந்து இதுதான் நன்று என்று முடிவு கொண்டவராய் அதனை சுக்ரீவனுக்குச் சொல்லக் கருதி, நீ சென்று வாலியை வலிய போருக்கு கூப்பிடு, அவனும் நீயும் போர் செய்கையில் நான் மறைந்து நின்று அவன் மீது அம்பு தொடுக்கின்றேன், இவ்வாறு அவனை நான் கொல்லக் கருதினேன் என்றார். அதை கேட்டவுடன் சுக்ரீவன் நீர் கொண்டு அலைகள் வீசுகின்ற கடல் லஞ்சும்படியாகவும் நீல நிறமுள்ள மேகங்கள் நாணும்படியாகவும் மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் அஞ்சு உடல் உயர்த்து ஓடும்படியாகவும் விண்ணுலகத்தார்களும் அஞ்சு கலங்கும்படியாகவும் ராமர் வார்த்தைக்கு இணங்கி மகிழ்ந்து மிகுதியாக ஆரவாரம் செய்தான். உடனே சுக்ரீவன் கிஷ்கிந்தாபுரிக்கு அருகே சென்றான். தன்னுடைய உதடுகளை மடித்து கொண்டு, வாலி வா, என்னுடன் போர் செய்ய வா, என்னுடன் போர் செய்வாயானால் உன்னை நான் கொல்வேன் என்று இடி இடித்தாற் போல அதட்டி கூவினான். கால் கொட்டிக்கொண்டு தோள்களை தட்டி வாலியை வலிய போருக்கு அழைத்து ஆரவாரம் செய்தான். அவன் செய்த ஆரவார ஓசை கிஷ்கிந்தாபுரியில் உறங்கிக் கொண்டிருந்த வாலியின் வலிய காதுகளின் இடது பக்கத்தில் மிகுதியாக துடிக்கும்படி நுழைந்தது. படுக்கை மேல் ஒரு பார்க்கடலில் படுத்திருந்தது போன்று படுத்திருந்த வாலி மயக்கம் கொண்ட பெரிய மத யானையின் முழக்கத்தை கொடிய சிங்கம் காதுகளில் ஏற்றிக்கொண்டது போல சுக்ரீவன் செய்த மிகுதியான கர்ஜனையை கேட்டான். தன் தம்பியே தன்னுடன் எதிர்த்து போர் செய்ய வந்திருப்பதை ஒரு கணம் எண்ணி மனதில் சிந்தித்தான். சிந்தனையின் முடிவில் அவன் ஏளனச் சிரிப்பு சிரித்தான். பிரளய காலத்தில் பொங்கி எழும் கடல் போல சுக்ரீவனை போர் செய்து அழிப்பதற்கு வாலி விரைந்து கோபத்துடன் எழுந்தான். அவன் கோபாவேசத்துடன் எழுந்த வேகத்தில் கிஷ்கிந்த மலை கீழே சென்று விட்டது. அவன் தோள்களை தட்டி உதறினான். அப்பொழுது அவன் தோள்களின் வீச்சால் எழுந்த காற்றலைகள் அம்மலையில் உள்ள மரங்களையெல்லாம் வேரோடு முறியச் செய்து விட்டன. கொடிய தீப்பொறிகள் கோபத்தால் சிலிர்த்து அவனுடைய மயிர்கால்களின் வழியாக எழுந்தன. ஊழிக்காலத்தில் உலகை அழிக்கத் தோன்றும் வடவை கனலும் காண அஞ்சும்படியாக கொடிய கோபாக்கினியை வாலியினுடைய கண்கள் சிந்தின. அவனுடைய மூச்சுக்காற்று கோபாவேசத்தால் பெரிதாக எழுந்தது. அவ்வாறு எழுந்து அதிலிருந்து புகைகள் கிளம்பி தேவலோகத்துக்கு அப்பாலும் சென்றது. வாலி மிகுதியான கோபம் கொண்டு ஒரு கையினால் மற்றொரு கையை தட்டினான். அதனால் பேரொளி எழுந்தது. அவ்வொலியை கேட்ட திக்கஜங்கள் களிப்பை ஒழித்தன. இடிக்கூட்டங்கள் வலியிழந்தன. அந்த ஒளி தந்த அதிர்ச்சியால் மேலுலகங்களும் நடுங்கின. மண்ணுலகில் நிலை பெற்று நின்ற மலைகளும் ஆட்டங்கண்டு நிலை பெயர்ந்தன. மேலும் வாலி அப்போது இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று சினந்து கத்தினான். அவன் கூறிய சொற்கள் 8 திசைகளிலும் கேட்டன. அவன் உடல் பூரித்து எழுந்து நின்றான். அவனுடைய மகுடம் சூடிய தலைமுடி பட்டதனால் சந்திரனும் தாரகை கூட்டங்களும் கீழே உதிர்த்தன. அவன் கோபாவேசத்துடன் பற்களை கடித்தான். அவ்வொலி இடியோசை போல எங்கும் கேட்டது. அவன் தன் தோள்களை ஆத்திரத்துடன் தட்டினான். அதனால் இரத்தனமயமான தோளணிகள் மின்னல்களாக கீழே விழுந்தது போல் நெருங்கி சிதறின. வாலி பிரளய காலத்தில் எழுந்த ஊழி தீ போலவும் திருப்பார் கடலில் தோன்றிய ஆலகால விஷம் போலவும் கோபத்துடன் சுக்ரீவனோடு போர் செய்ய புறப்பட்டான். அப்போது அவனுடைய மனைவி தாரை அவன் எதிரே வந்து நின்றாள். கணவன் கொண்ட கோலத்தை கண்டாள். அவளுக்கு அந்த வினாடியே தெல்லென விளங்கியது. உடனே அவனை போருக்கு செல்லுதல் தக்கதில்லை என்று தடுத்தாள். தாரை, மலையில் விளையாடுகின்ற மயிலை போன்றவளே, நான் போருக்கு செல்வதை தடுக்காதே, என்னை விட்டுவிடு. என்னை வலிய போருக்கு அழைத்த சுக்ரீவனை கொன்று அவனுடைய இனிய உயிரை குடிப்பேன். என்னுடைய இந்த சபதம் நிறைவேறியதும் விரைவில் திரும்பி வருவேன் என்று தன்னை தடுத்த மனைவியிடம் கூறினான் வாலி. தலைவனே, சுக்ரீவன் இத்தனை நாள் இருந்தவன் போன்றவன் அல்லன். தங்களின் தோல் வலிமைக்கு பயந்து ஒளிந்து கிடந்த அவன் இப்போது மட்டும் புதியதோர் வலிமையை பெற்றுவிடவில்லை. அப்பிறப்பு ஒழிந்து வேறொரு பிறப்பும் அவன் கொல்லவில்லை. அப்படி இருக்க அவன் தங்களிடம் போர் செய்ய வருகின்றான் என்றால் அதற்கு ஒரு காரணம்தான் உண்டு. ஆம், அவன் இப்பொழுது ஒரு பெரிய துணைவனை பெற்றிருக்கின்றான் என்றாள் தாரை. உடனே தாரையை பார்த்து வாலி, 3 உலகங்களில் உள்ள பிராணிகள் யாவும் ஒன்றாய் சேர்ந்து எனக்கு பகையாக வந்து எதிர்த்தாலும் அவையெல்லாம் என் வலிமையின் முன் தோல்வி அடைந்து அழியும்.
இவற்றை நான் சாதித்ததற்கு பல சான்றுகள் உள்ளன. அவற்றை நீ அறிவாய் பெண்ணே. அப்படியே என்னுடன் வந்து போர் செய்தாலும் அவர்கள் பெற்றுள்ள சிறந்த வரங்களிலும் பலத்திலும் பாதி அவர்களை விட்டு நீங்கி என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆதலால் அவர்கள் என்னை பகைத்து பயன் பெறுவது எப்படி? ஆகவே நான் போருக்கு செல்வது நினைத்து பயப்படாதே, கவலை கொள்ளாதே என்று தன் வலிமையை கூறி அவளை சமாதானப்படுத்தினான். தன் கணவன் கூறிய வார்த்தைகளை கேட்ட தாரை மேலும் அவனை தடுக்க முடியாதவளானாள். அவனை போருக்கு செல்லாதபடி தடுத்து நிறுத்த அஞ்சினாள் அந்த நறுமண கூந்தலை உடையவள். ஆகவே அவள் ஒன்றும் பேசாமலும் செய்யாமலும் நின்றாள். வாலி கிஷ்கிந்தையின் அரண்மனை வாயிலை விட்டு கோபத்துடன் வெளியேறி சுக்ரீவனை நோக்கி விரைந்து வந்தான். அவன் வந்த வேகத்தில் பெரும் புயல் காற்று எழுந்து வீசியது. அக்காற்றின் பலத்திற்கு முன்பு நிற்கமட்டாத மரங்கள் எல்லாம் வேர்பறிந்து திக்குகளின் கடையெல்லையில் போய் விழுந்தன. அவனுடைய உடம்பின் வெண்ணிறமான மயிர்கால்களில் இருந்து வெளிச்சிதறிய கொடிய கோபாக்கினியின் பொறிகள் அண்ட கோலத்தின் சுற்றுச்சுவரை மறைத்தன. அந்த தீப்பொறிகளைக் கண்டு யமனும் கண் கூசினான். இமையா கண்களை பெற்றவரான அமரர்களும் நிலை குலைந்தார்கள். அவனுடைய தோள்கள் போர் செய்ய போகும் மகிழ்ச்சியில் பூரித்தன. அவன் நரசிங்கமூர்த்தி போல் அந்த மலையின் ஒரு புறத்தே வந்து நின்றான். அங்கே வந்து நின்ற வாலி தன்னை பார்த்து கர்ஜிக்கும் சுக்ரீவனை நோக்கி தானும் கோபமாக கர்ஜித்தான். அவனுடைய கர்ஜனை ஒளியால் மேகங்கள் இடி இடித்தது போல உடல் வேர்த்தன. கோபத்துடன் போர் செய்ய புறப்பட்டு வந்து நின்ற வாலியை ஒரு கணம் உற்று நோக்கினார் ராமர். அவர் கண்கள் வியப்பால் மலர்ந்தன. உள்ளத்திலே அந்த வியப்பின் ரேகை முத்திரையிட்டது. அந்த வியப்புடன் தம்பி லக்ஷ்மணனை பார்த்தார். தம்பி, கண்களை நன்றாக திறந்து அங்கே பார். அசுரர்களும் தேவர்களும் இருக்கட்டும், உலகத்தில் தனித்தனியே உள்ள எந்த கடல்தான் ஆகட்டும், எந்த மேகம்தான் ஆகட்டும், எந்த காற்றுத்தான் ஆகட்டும், எந்த கொடிய ஊழி தீதான் ஆகட்டும், இந்த வாலியின் மேனிக்கு ஒப்பாகும் என்று வாலியை சுட்டிக்காட்டி கூறினார். ராமபிரான் கூறியதை கேட்டான் லக்ஷ்மணன். அவன் அவரை பார்த்து, சுக்ரீவன் தனது தமையனை கொல்லுவதற்கு கூற்றுவனை அழைத்து வந்தான். சாதாரணமாய் வானரர் பழித்து கூற முடியாத போரை செய்வார். ஆனால் இந்த சுக்ரீவனோ அத்தகைய போரை செய்யக்கூடியவன் நல்லன். இதை நினைத்து பார்த்தேன். அதனால் என் உள்ளத்திலே தர்ம முறைக்கு மாறான செயல் நடப்பதால் துன்பம் ஏற்பட்டது. அந்த துன்பம் மிகுதியும் பெற்றது. ஆகவே நான் ஒன்றையும் அறியவில்லை. மகாவீரரே, தர்மம் கெட நம்பத்தகாத செயல் செய்பவர்களையும் நம்புதல் நன்மையை தராது. பகைவன் போல தனது தமையன் கொல்ல துணிந்த இந்த சுக்ரீவன் பிறர் விஷயத்தில் எப்படி துணையாவான்? இவனை நம்புவதற்கில்லை என்றான். தம்பி, நான் சொல்வதை கேள். இது நியாயம், இது அநியாயம் என்று மனிதரின் ஒழுக்கத்தை குறித்து பேசுதல் போல விவேகமற்ற மிருகங்களின் ஒழுக்கத்தினை குறித்து பேசுதல் கூடுமோ? சுக்ரீவனை விடு. மனிதருள் தமையனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பரதனைப் போல எல்லோருமே ஆவார்களோ? உலகத்தில் வேதங்கள் கூறிய அறிவொழுக்கத்தில் தவறாமல் நடப்பவர்கள் வெகு சிலரே. மாறான தவறான ஒழுக்கம் கொண்டவர்கள் மிக பலர். ஆகையால் நண்பராக பெற்றவர்களிடத்தில் உள்ள நற்பயன்களையே நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதை விட்டு எல்லாவற்றையுமே நாம் கொள்ளுதல் சரியில்லை. இந்த உலகத்தில் குற்றமற்றவர்கள் யார்தான் இருக்கின்றார்கள்? எல்லோரும் குற்றம் உடையவர்களே என்று லக்ஷ்மணன் கூறியதற்கு தக்க விடை கூறி அவன் துன்பத்தை போக்கினார் ராமர். அப்போது வாலியும் சுக்ரீவனும் போர் புரிய ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்தார்கள். எதிரெதிரே குன்றோடு குன்று நின்றது போல எதிர்த்து நின்றார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.